அதாவது மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்கு அப்படின்னா அது மதுரை தெப்பக்குளம் தான். ஆனா அது இந்த கொஞ்சம் வருஷங்களா தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்தா அவ்வளவு பெருசா கூட்டம் வராது, அவ்வளவு கடைகளும் இருக்காது. இப்ப எங்க திரும்பினாலும் கடைகள் உண்டு. அப்படி ஆரம்ப காலத்துல இருந்து தெப்பக்குளத்துல கடை நடத்திட்டு வரவங்க ஒரு சிலர் தான். அதுல ஒரு கடை தான் இந்த சிவசக்தி புட்டு இடியாப்ப கடை அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்களோட கடையில பாத்தீங்கன்னா குழந்தைங்கல இருந்து பெரியவங்கல இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பசங்கன்னு நிறைய பேர் வந்து இந்த புட்டு இடியாப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இவங்க கிட்ட இந்த கோதுமை புட்டு, அப்புறம் வந்து கேப்ப புட்டு, நார்மல் அரிசி புட்டு, இடியாப்பம் இதெல்லாமே இருக்கும். நல்லா சுட சுட அப்படியே வாங்கி ரசிச்சு சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பா சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்க. இப்போ அந்த கடைக்காரர் நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுறாரு, கேளுங்க. நம்ம என்ன ஃபேமஸ்? ஃபேமஸ் நெய் புட்டு. நெய் புட்டு. புட்டுல என்னென்ன இருக்கு? புட்டுல அரிசி, கேப்பை, கோதுமை அரிசி இருக்கு. மூணுலேயுமே நெய் புட்டு போட்டுருக்கோம். ஓகேண்ணே. நம்ம கடை எவ்வளோ வருஷமாண்ணே? நான் 20 வருஷமாக வச்சுருக்கேன் கடை. 20 வருஷம் முடியா போகுது. 24 நூற்றாண்டு ஆகும்.